ஹலோ கைஸ், ஐம் யுவர் ஸ்பார்க். இன்றைக்கான கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னான கண்டென்ட் தான். இன்றைக்கி கிளாஸில் வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்டு வச்சாங்க. டெஸ்ட்டுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஸ்டடி டைம் கொடுத்தாங்க. ஸ்டடி டைமில் நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சுட்ருக்கோம். என் ஃப்ரெண்டு முன்னாடி உக்காண்ட்ருந்தான். அவன் வந்து ஒரு கொஷின் கேட்டான். இந்த மாதிரி, மச்சான் இன்னைக்கு டியூஷன் இருக்காடான்னு கேட்டான். அதுக்கு நான் என்ன சொல்லிருக்கணும், இருக்குது இல்லைன்னு சொல்லிருக்கணும். ஆனால் என் காதில் வேறு மாதிரி விழுந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, கொஷின் பேப்பர் இல்லாமல் எப்போ டெஸ்ட் வைப்பாங்கன்றான். அவன் சொன்னது ஒன்றா இருக்குது, நான் ரிப்ளை பண்ணுறது வேணா இருக்குது. ரெண்டு பேரும் சிரிக்கிறானுங்க. இன்னொருத்தனும் கூட இருந்தான், சிரிக்கிறானுங்க. அப்புறமா கேட்குறான், மச்சான் நான் டியூஷன் இருக்கான்னு கேட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, மாமா ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து, நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவர் வந்து கேட்டார், இப்போலாம் பசிக்குதாப்பா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் ஒல்லியாக இருக்கனால இப்போலாம் வந்து பசிக்குதாப்பான்னு கேட்டார். அவர் பசிக்குதான்னு கேட்டது என் காதில் எப்படி வந்துச்சுன்னா, பஸ்ஸில் போகிறாரு அப்படின்னு விட்டுட்டு, பஸ்லலாம் ஏன் மாமா போகிறீங்க, அப்பா வண்டி வச்சுருக்காரு, அப்பா வண்டியில் போவோம் அப்படின்ற. ஸோ எத்தனை பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குதுன்னு தெரியல. இருக்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் இங்கே தான் இருக்குது பிரச்சனை.